போன வாரம் டிசைபிள்ஷிப் இன் ரிலேஷன்ஷிப்ஸ் அதை நாம் படிக்க ஆரம்பித்தோம். அதாவது உறவுகளிலே சீஷத்துவம், அதிலும் குறிப்பாக திருமண உறவிலே சீஷத்துவம், அதை பற்றி நாம் படிக்க ஆரம்பித்தோம். அண்ட் we are going to continue it today. இன்றைக்கு அதை நாம் தொடர போகிறோம். போன வாரம் நாம் ஆரம்பித்ததை இன்றைக்கு நாம் தொடர போகிறோம். அதுக்கு முன்பதாக ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். தீத்து 1 அதிகாரம் 13-14. டைட்டஸ் சாப்டர் 1 verses 13 and 14. இந்த சாட்சி உண்மையா இருக்கிறது. இது முகாந்தரமாக அவர்கள் யூதருடைய கட்டுக்கதைகளுக்கும் சத்தியத்தை விட்டு விலகுகிற மனுஷருடைய கற்பனைகளுக்கும் செவி கொடாமல் விசுவாசத்திலே ஆரோக்கியமுள்ளவர்களாய் இருக்கும்படி நீ அவர்களை கண்டிப்பாய் கடிந்து கொள். ஆமென். Thank you சிஸ்டர். அப்போஸ்தலனாகிய பவுல் தீத்துவுக்கு எழுதும்போது ரொம்ப அழகா ஒரு காரியத்தை சொல்றாரு. என்னன்னா, விசுவாசிகளுக்கு அவர்கள் விசுவாசத்துல ஆரோக்கியம் உள்ளவர்களா இருக்கும்படி நீ கண்டிப்பாய் கடிந்து கொள். இந்த கண்டிப்பாய் கடிந்து கொள் என்பதில் நான் கான்சென்ட்ரேட் பண்ண விரும்பல. ஆனா அந்த கடிந்து கொள்ளும் போது அது விசுவாசத்திலே அவர்களே ஆரோக்கியம் உள்ளவர்களாக மாற்ற வேண்டும் என்று பவுல் சொல்கிறார். ஏன் அதை சொல்றாருன்னா, சபையில குறிப்பாக தீத்து இருந்த இடத்துல கள்ள போதனைகள் வர ஆரம்பித்து விட்டது. ஆதி திருச்சபையில 1ஆம் நூற்றாண்டில் நிறைய கள்ள உபதேசங்கள், தீத்து இருந்த அந்த சபையிலும் கள்ள உபதேசம் வர ஆரம்பித்து விட்டது. நிறைய பேர் தப்பா போதிக்க ஆரம்பிச்சாங்க. அப்போ பவுல் அவருக்கு சொல்றாரு, நீ ஆரோக்கியமான உபதேசங்களை போதி அப்படின்றாரு. அப்புறம் விசுவாசிகளும் விசுவாசத்திலே ஆரோக்கியம் உள்ளவர்களா இருக்கும்படி நீ அவளை கடிந்து கொள் என்று சொல்றாரு. பாருங்க, ஆங்கிலத்தில் இது எப்படி வரும்னு சொன்னா, rebuke them sharply so that they will be sound in the faith. அப்படியே வாசிக்கிறேன். rebuke them sharply so that they will be sound in the faith. அது என்ன sound in the faith? அதை கவனிக்கணும் பாருங்க. விசுவாசத்திலே ஆரோக்கியம் உள்ளவர்களா இருப்பது என்றால் என்ன? அதை முதல் தமிழ்ல சொல்றேன், அப்புறம் ஆங்கிலத்துல சொல்றேன். உறுதியான, ஆரோக்கியமான மற்றும் பிழையற்ற ஒரு நம்பிக்கை கட்டமைப்பை பற்றி கொண்டிருப்பது. இப்போ இங்கிலீஷ்ல சொல்றேன், அது உங்களுக்கு இன்னும் ஈஸியா விளங்கும். ஹோல்டிங் டு அ ரோபஸ்ட், ஹெல்த்தி அண்ட் எரர் ஃப்ரீ பிலீஃப் சிஸ்டம் தட் டிரான்ஸ்லேட்ஸ் டைரக்ட்லி இன்டு அ ஹோலி லைஃப் ஸ்டைல். அதாவது விசுவாசத்துல ஆரோக்கியமா இருப்பதுன்னா என்ன? நாம கேட்கிற போதனைகள் எப்படிப்பட்ட போதனைகளா இருக்கணும்னு சொன்னா, ரொம்ப உறுதியான போதனைகளா, ஆரோக்கியமான போதனைகளா, பிழையற்ற போதனைகளா இருக்கணும். அந்த போதனைகளை நாம் பற்றி கொள்ள வேண்டும். ஏன் அதை பற்றி கொள்ள வேணும்னு சொன்னா, அப்படிப்பட்ட போதனைகள் தான் பரிசுத்தமாய் வாழ நமக்கு உதவி செய்யும். பரிசுத்தமாய் வாழ்வதுன்னா என்ன? லிவிங் அக்கார்டிங் டு காட்ஸ் ஸ்டாண்டர்ட். அதுதான் முக்கியம். பாருங்க, வாட் இஸ் ஹோலினஸ், வாட் இஸ் ஹோலி லிவிங்? வேற ஒண்ணும் கிடையாது. லிவிங் அக்கார்டிங் டு காட்ஸ் ஸ்டாண்டர்ட்ஸ், தேவனுடைய அளவுகோலின்படி வாழ்வதுதான் பரிசுத்தம், பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை. அப்போ நாம கேட்கிற வசனங்கள் நமக்கு என்ன செய்யணும்னு சொன்னா, நம்முடைய ஸ்டாண்டர்ட் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் லிவிங்கை உயர்த்த வேண்டும். அது நல்ல ஞாபகம் வச்சுங்க. நம்ம எந்த ஒரு பிரசங்கத்தை கேட்டாலும், எந்த ஒரு வேத பகுதியை வாசித்தாலும், கர்த்தர் என்ன ஸ்டாண்டர்டை வச்சிருக்கிறாரோ அந்த ஸ்டாண்டர்டுக்கு அதை நம்மை உயர்த்தி கொண்டு போக வேண்டும். நாம் இருக்கிற அந்த பழைய நிலையிலேயே இருக்கக்கூடாது. பாருங்க, அப்போ ஒரு பிரசங்கத்தினுடைய முக்கியமான நோக்கம் என்னன்னு சொன்னா, விசுவாசிகளை ஆவிக்குரிய வாழ்க்கையில தரத்திலே உயர்த்த வேண்டும். ஒருவேளை பரிசுத்தத்துல குறை உள்ளவர்களை பரிசுத்தத்துல உயர்த்தணும், விசுவாசத்துல குறை உள்ளவர்களை விசுவாசத்துல உயர்த்தணும். இதுதான் ஒரு பிரசங்கத்தினுடைய முக்கியமான நோக்கமா இருக்கிறது. ஆகவே நம்ம பைபிள் ஸ்டடியுடைய நோக்கம் கூட அதுதான். பாருங்க, நாம ஏதோ பைபிள் ஸ்டடி எடுக்கணும்னு அப்படி எடுக்கிறது கிடையாது. இந்த வார்த்தைகள் ஏதாவது ஒரு விதத்துல நம்ம ஊழியம் செய்யணும். இன்னைக்கு இருக்கிறத விட நம்ம கொஞ்சம் உயர்த்தணும். தேவனுடைய அந்த ஸ்டாண்டர்டுக்கு நம்ம கொண்டு போக வேணும். சரி, போன வாரம் 10, 6-9 வரைக்கும் வாசிச்சு படிச்சோம். இன்னைக்கு 10ஆம் அதிகாரம் 10-12 வாசித்து அதை நாம தியானிக்க போகிறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான காரியங்கள். திருமணம் ஆனவர்களுக்கும் முக்கியம், திருமணம் ஆகாதவர்களுக்கும் முக்கியம். ஒருவேளை திருமணம் ஆகாதவங்க, நமக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு, கல்யாணம் ஆன பிறகு பாத்துக்கலாம்னு இருக்காதீங்க. இதெல்லாம் கல்யாணம் முன்னாடியே பாத்துக்கிறது நல்லது. அப்போ திருமண லைஃப்ல என்ட்ரு பண்ணும் போதும் நல்லா இருக்கும், அது பிறகு வாழும் போதும் இனிமையான ஒரு வாழ்க்கையா இருக்கும். சரி, வாசிக்கலாமா? 10-12. Shall we read 10-12?
பின்பு வீட்டிலே அவருடைய சீஷர்கள் அந்த காரியத்தை குறித்து மறுபடியும் அவரிடத்தில் விசாரித்தார்கள். அப்பொழுது அவர், எவனாகிலும் தன் மனைவியை தள்ளிவிட்டு வேறொருத்தியை விகாம் பண்ணினால் அவன் அவளுக்கு விரோதமாக விபச்சாரம் செய்கிறவனாயிருப்பான். மனைவியும் தன் புருஷனை தள்ளிவிட்டு வேறொருவனை விவாகம் பண்ணினால் விபச்சார செய்கிறவளாய் இருக்கிறார்கள் என்றார். தேங்க்யூ சிஸ்டர். மார்க் 10:6-9 திருமணத்துடைய மேன்மையை பற்றி பேசுகிறதுன்னு போன வாரம் பார்த்தோம் இல்லையா? தேவன் ஆதியிலேயே திருமண எண்ணத்தோடு தான் ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார். ஆகவே திருமணம் செய்து கொள்ள யாரும் தயங்க வேண்டாம். அது தேவனுடைய நோக்கம், அவருடைய திட்டத்தில் அது இருக்கு. ஆகவே திருமணம் செய்து கொள்ள யாரும் பயப்பட தேவையில்லை. கர்த்தர் திருமணம் செய்து கொள்வர்களை ஆசீர்வதித்து குடும்ப வாழ்க்கை இன்பமா இருக்கும்படி செய்வார். இதெல்லாம் போன வாரம் பார்த்தோம். இந்த 10-12 அந்த பகுதியினுடைய கண்டினியூவேஷன். சீஷர்களுக்கு அது சரியா விளங்கல. 6-9 ஆண்டவராகிய இயேசு என்ன சொன்னார், என்ன சொல்ல வர்றாருன்னு அவங்களுக்கு சரியா விளங்கல பாருங்க. ஆகவே வீட்டுக்கு வந்த பிறகு மறுபடியும் அவர்கிட்ட அது குறித்த ஒரு சந்தேகத்தை கேட்கிறாங்க. இதில் நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னு சொன்னா, பொதுவாகவே புதிய ஏற்பாடு திருமண வாழ்க்கை, அல்லது எப்படி சொல்லலாம், பொதுவாகவே வேதாகமம் திருமண வாழ்க்கை என்பது ஒரு லைஃப் லாங் கவனன்ட், அது பெர்மனன்ட் திங் என்றுதான் போதிக்கிறது. ஒரு நாளும் திருமணம் டெம்பரவரி கிடையாது, அது ஒரு பெர்மனன்ட் திங், இட்ஸ் அ லைஃப் லாங் கவனன்ட். அப்படிதான் வேதம் நமக்கு போதிக்கிறது. அது மட்டுமல்ல, திருமணத்தை குறித்து ஒரு முக்கியமான வசனம் வேதத்தில் இருக்கிறது. அதுவும் குறிப்பாக விவாகரத்தை குறித்து ஒரு முக்கியமான வசனம் இருக்கு. மல்கியா 2:16. மல்கியா 2:16 கர்த்தர் சொல்றாரு, தள்ளி விடுதலை நான் வெறுக்கிறேன். தமிழ்ல தள்ளி விடுதல் அப்படின்னு வருது இல்லையா, ஆங்கிலத்துல டிவோர்ஸ் என்று வருகிறது. தள்ளி விடுதலை நான் வெறுக்கிறேன். ஐ ஹேட் டிவோர்ஸ் சேஸ் த லார்ட் காட் என்று வேதம் சொல்லுது பாருங்க. மல்கியா 2:16. போன வாரம் நம்ம பார்த்த மாதிரி வேசித்தனம் முகாந்திரத்தினாலதான் தள்ளி விடலாம் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது இல்லையா? அப்படி சொல்றதுனால சரி இவர் செக்ஷுவல் இம்மாரலிட்டியில ஈடுபட்டுட்டாரு, ஆகவே அவர் உடனே டிவோர்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு கிடையாது பாருங்க. ஏன்னா தேவனுடைய விருப்பம் அது அல்ல. மாறாக அங்க மன்னிப்புக்கு இடம் கொடுக்க வேண்டும், ரிகன்சிலியேஷனுக்கு இடம் கொடுக்க வேண்டும். இதெல்லாம் சரிப்பட்டு வரலன்னா அப்போ அடல்ட்ரி அங்க இருக்கிற நேரத்துல அதுக்கப்புறம் வேணா டிவோர்ஸை கன்சிடர் பண்ணலாமே தவிர, அடல்ட்ரி இருக்கும்போது உடனடியாக டிவோர்ஸ் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு வரக்கூடாது பாருங்க. வேதம் நமக்கு கொடுக்கிற ஆலோசனை இதெல்லாம். சரி, வேதத்தில் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா டிவோர்ஸ்க்கு 2 கிரவுண்ட்ஸ் மட்டும்தான் வேதம் பெர்மிட் பண்ணுகிறது. டிவோர்ஸுக்கு 2 கிரவுண்ட்ஸ். ஏன் இதை பத்தி நம்ம வாசிக்கிறோம்? 11-12 ஆண்டவர் அதை பற்றி தான் பேசுறாரு, டிவோர்ஸை பற்றி பேசுறாரு. ஏன்னா வீட்டுல சீஷர்கள் அதை பற்றி மறுபடியும் பேசுறாங்க. பேசும்போது டிவோர்ஸை பற்றி பேசுறாரு. அப்போ இந்த டிவோர்ஸை நம்ம கவனிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் பாருங்க. On 2 grounds divorce is permissible or considered permissible. அது என்ன 2 grounds? ஒன்னு sexual immorality, அது ஏற்கனவே பார்த்தோம். மத்தேயு 5:32, மத்தேயு 19:9 இது 2 வசனங்கள் அடிப்படையில் செக்ஷுவல் இம்மாராலிட்டி இருந்ததுன்னு சொன்னா அது இட் கேன் பி கிரவுண்ட் ஃபார் டிவோர்ஸ். அதுன்னு கண்டிப்பா டிவோர்ஸ் பண்ணணும்னு கிடையாது. நான் சொன்னது போல அங்க மன்னிப்புக்கு இடம் உண்டு, ரிகன்சிலியேஷனுக்கு இடம் உண்டு. எதுவுமே சரிப்பட்டு வரலன்னு சொன்னா அதுக்கப்புறம் ஃபைனலா டிவோர்ஸ் நம்ம கன்சிடர் பண்ணலாம். ரெண்டாவது எதன் அடிப்படையில் டிவோர்ஸ் பெர்மிசபிள்னு சொன்னா 1 கொரிந்தியர் 7:15 வாசிங்கன்னு சொன்னா, ஒரு விசுவாசி ஒரு அவிசுவாசி திருமணத்துல 2 பேர் இருக்காங்க. அதாவது 2 பேரும் அவிசுவாசிகளா இருந்தாங்க. இப்ப 2 பேர்ல யாரோ ஒருத்தர் வசனத்தை கேட்டாங்க, இயேசுவை ஆண்டவராய் இரட்சகராய் ஏற்றுக்கொண்டுட்டாங்க. இப்ப என்ன பண்றது? ஆதி திருச்சபையில இது ஒரு பெரிய பிரச்சனை, புறஜாதிகள் மத்தியில் இது ஒரு பெரிய பிரச்சனை பாருங்க. 2 பேர்ல ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டாச்சு, இன்னொருத்தர் ரட்சிக்கப்படல. இப்ப என்ன பண்ணலாம்? பவுல் சொல்றாரு, பிரிஞ்சு போயிடாதீங்க. ஒருவேளை ரட்சிக்கப்படாத கணவனோ அல்லது மனைவியோ, நான் கண்டிப்பா விலகி போறேன், நீ இயேசு என்கிற ஏதோ ஒரு தெய்வத்தை வணங்குற, எனக்கு பிடிக்கல, எனக்கு விவாகரத்து வேணும்னு அவங்க கட்டாயம் பண்ணி கேட்டாங்கன்னா கொடுங்க, மற்றபடி இணைந்து வாழுங்கள் என்று அப்படிப்பட்ட ஒரு ஆலோசனை சொல்றாரு பாருங்க. அப்போ செகண்ட் கிரவுண்ட் ஃபார் டிவோர்ஸ் என்னன்னு சொன்னா, அபேண்டன்மெண்ட் பை அன் அன்பிலீவர். திருமண உறவில் இருக்கிற அவிசுவாசி அந்த கணவனோ மனைவியோ நான் திருமண உறவை விட்டு பிரிந்து போறேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னா
போகலாம் என்று பவுல் சொல்ற பாருங்க. இந்த 2 காரியங்களை தவிர வேற எந்த ஒரு காரியத்தின் அடிப்படையில விவாகரத்து செய்யவே கூடாது, வேற முகாந்திரமே கிடையாது என்பது போலதான் வேதம் சொல்லுது பாருங்க. Sexual immorality and abandonment are grounds for divorce. But confession, forgiveness, reconciliation and restoration are always the first steps. முதல் படிகள் என்னவா இருக்கணும்? பாவத்தை அறிக்கை செய்து மனம் திரும்புதல், பாவ மன்னிப்பு, ஒப்புரவாகுதல், மறுபடியும் இணைதல். இதுதான் முதல் படிகளா இருக்கணும். இதெல்லாம் எதுவும் சரிப்பட்டு வரலன்னு சொன்னா divorce should be the last resort. அதுதான் வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. சரி, இப்போ அடுத்த காரியம் கவனிப்போம். Divorce without charges of adultery and remarriage means living in adultery. அதாவது டிவோர்ஸ் வாங்கிட்டாங்க, எதன் அடிப்படையில்? அடல்ட்ரினா டிவோர்ஸ் வாங்கலாம்னு ஆண்டவர் சொல்றார், பெர்மிசபிள். சரியா? இப்போ அங்க அடல்ட்ரியே கிடையாது. தேர் இஸ் நோ சார்ஜ் ஆஃப் அடல்ட்ரி. கணவன் மீதோ மனைவி மீதோ அவங்க அடல்ட்ரி செஞ்சிட்டாங்க அப்படின்னு ஒரு சார்ஜும் கிடையாது. ஆனா விவாகரத்து வாங்கிட்டாங்க. இப்போ அவங்க போய் ரீமேரேஜ் பண்ண போனா அதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? மத்தேயு 19 அதிகாரம் 9 வாசிக்கிறோம். மத்தேயு 19:9. எவனாகிலும் தன் மனைவி வேசித்தனம் செய்தது நிமித்தமே அன்றி அவளை தள்ளிவிட்டு வேறொருத்தியை விவாகம் பண்ணினால் அவன் விபச்சாரம் செய்கிறவனாய் இருப்பான். தள்ளிவிடப்பட்டவளை விவாகம் பண்ணுகிறவனும் விபச்சாரம் செய்கிறவனாய் இருப்பான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இதேதான் மார்க் 10 அதிகாரம் 10-12 நம்ம வாசிக்கிறோம். இங்கேயும் அதை தான் நம்ம வாசிக்கிறோம். இயேசு ரொம்ப அழகா சொல்றாரு பாருங்க. கணவனோ அல்லது மனைவியோ அவங்க வேசித்தனம் பண்ணாங்கன்னா தென் டிவோர்ஸ் இஸ் பெர்மிசபிள்னு ஆண்டவர் இங்க சொல்றாரு. அப்படி வேசித்தனம் இல்லாம நீ தள்ளி விட்டுன்னு சொன்னா நீ விபச்சாரம் செய்கிறவனாய் இருப்பாய் என்று ஆண்டவர் இங்க சொல்றாரு. கணவனுக்கு சொல்றாரு. கணவனை பார்த்து, கணவனே, மனைவி அடல்ட்ரி பண்ணல, ஆனா நீ அவளை டிவோர்ஸ் பண்ணன்னு சொன்னா நீ விபச்சாரம் செய்கிறவனாய் இருப்பாய் என்றாரு. ஒருவேளை மனைவி வேசித்தனம் பண்ணி அவள் தள்ளிவிடப்பட்டாள் அப்படின்னு சொன்னா அந்த தள்ளிவிடப்பட்டவளை விவாகம் பண்ணுகிறவனும் விபச்சாரம் செய்கிறவனாய் இருப்பான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ரொம்ப தெளிவா இருக்கு பாருங்க. ஆண்டவர் ரொம்ப கிளியர் கட்டா அதை போதிக்கிறாரு. ஆகவேதான் நான் உங்களுக்கு தீத்து 1 அதிகாரத்திலிருந்து வாசிச்சு காண்பிச்சேன். ஆரோக்கியமான உபதேசங்கள் நமக்கு ரொம்ப முக்கியம். இந்த உலகத்தினுடைய ஸ்டாண்டர்ட்ஸ் ஒரு நாளும் சர்ச்சை, பிலீவர்ஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடாது. The standards of the world should never influence the church. ஒரு நாளும் உலகத்தின் காரியங்கள், உலகத்தினுடைய தரங்கள், அளவுகோள்கள் சபைக்குள்ள அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடாது. பாருங்க, வேதம் ஆண்டவர் என்ன சொல்லி இருக்கிறார், அந்த ஸ்டாண்டர்டு தான் சபையையும் வெளி உலகத்தையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண வேண்டும். இதை விசுவாசிகள் நல்லா தெரிஞ்சுக்கணும். பாருங்க, இன்னைக்கு அப்படி தலைகீழ மாறி இருக்கு. எப்படி தலைகீழ மாறி இருக்கு? உலகத்தினுடைய ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் சபையை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுகிறது. உலகத்துல பாக்குறாங்க, ஓ இதுக்கெல்லாம் பிரிஞ்சு போறாங்களா, இதுக்கெல்லாம் டிவோர்ஸ் வாங்குறாங்களா, அவங்க வாங்குறாங்களே நான் ஏன் வாங்கக்கூடாது? இன்கம்பேட்டபிலிட்டி. ஆகவே நம்ம வாங்கிட்டு போயிடலாம், சட்டமும் அனுமதிக்கிறது, நம்ம வாங்கிட்டு போயிடலாம்னு இருக்காங்க பாருங்க. ஆகவே தான் சொல்றேன், the world's standard should never enter the church, should never enter into our life. வெறும் திருமணம், டிவோர்ஸ் காரியத்தில் மட்டும் இல்ல பாருங்க, எந்த ஒரு விஷயத்திலும் உலகத்தினுடைய ஸ்டாண்டர்ட் ஒரு நாளும் நமக்குள்ளும், நம்முடைய திருச்சபைக்குள்ளும், நம்முடைய குடும்பத்துக்குள்ளும் வரவே கூடாது. மாறாக வேதத்தினுடைய ஸ்டாண்டர்ட் தான் நமக்குள்ள இருக்கணும், சபைக்குள்ள இருக்கணும், நம்முடைய குடும்பத்தில் இருக்கணும். அது இந்த சமுதாயத்தில் ஒரு பெரிய தாக்கத்தை உண்டாக்க வேண்டும். விசுவாசிகள் எப்போதும் அதை நல்லா புரிஞ்சுக்கணும். பாருங்க, இன்றைக்கு இதெல்லாம் ஸ்ட்ராங்கா சபையில போதிக்கப்பட வேண்டும். இல்லாட்டா அந்த உலகத்தின் ஸ்டாண்டர்ட் திருச்சபை விசுவாசிகளை இழுத்துட்டு போயிடும். சரி, இப்போ ஆண்டவர் இப்படி சொல்லிட்டார் இல்லையா, வேசித்தனம் செய்த நிமித்தமே அன்றி அவளை தள்ளிவிட்டு வேறொருத்தி விவாகம் பண்ணினால் அவன் விபச்சாரம் செய்கிறவனாயிருப்பான், தள்ளிவிடப்பட்டவளை விவாகம் பண்ணுகிறவனும் விபச்சாரம் செய்கிறவனாயிருப்பான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன்னு சொன்ன உடனே சீஷருடைய ரியாக்ஷனை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. 10ஆம் வசனத்துல அவங்க பாருங்க, அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி,
மனைவி பற்றி புருஷனுடைய காரியம் இப்படி இருந்தால் விவாகம் பண்ணுகிறது நல்லதல்ல என்றார்கள். இவங்க டென்ஷன் ஆயிடுறாங்க பாருங்க. எல்லாம் மேரேஜபிள் ஏஜ்ல இருக்கிறாங்க, சில பேருக்கு மேரேஜும் ஆயிடுச்சு. ஆண்டவர் இந்த மாதிரி ஒரு போடுறாரு பாருங்க. பேசித்தனை செஞ்சா தான் நீ டிவோர்ஸ் பண்ண, இல்லாட்டி பண்ணக்கூடாது அப்படின்னு உடனே டென்ஷன் ஆயிடுறாங்க. ஐயோ, மனைவி பற்றி ஒரு புருஷனுக்கு இந்த மாதிரி ஒரு கட்டளை இருந்தா கல்யாணம் பண்ணாமே இருந்துடலாம் போலியான்னு. அப்போ பாருங்க, எல்லாருக்கும் என்ன எண்ணம், கல்யாணம் பண்ணுவோம், சரிப்பட்டு வரலாம், விவாகரத்து பண்ணிவிடுவோம், அவ்வளவுதான். கொஞ்ச நாள் ஒத்து வரதான்னு பார்ப்போம், 1 வருஷம் 2 வருஷம் 5 வருஷம் பார்ப்போம். வரலன்னா சரி நீ கிளம்பு, போமா உங்க அம்மா வீட்டுக்கு போ, நான் என் வாழ்க்கையை பார்த்துக்கிறேன், நீ வாழ்க்கையை பார்த்துன்னு போன்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிடலான்னு யோசிக்கிறாங்க பாருங்க. ஆண்டவர் இப்படி ஒரு அணுகுண்ட போட்ட உடனே சீஷர்கள் டென்ஷன் ஆயிடுறாங்க பாருங்க. யாரு போய் இயேசுகிட்ட இதை கேட்டாங்கன்னு தெரியல. பொதுவாக அவருடைய சீஷர்கள்னு சொல்லிடு. மேபி எல்லாரும் போய் கேட்டாங்களா, இல்லாட்டி பேதுரு முந்திரி கொட்ட மாதிரி அவர் தானே ஃபர்ஸ்ட் போய் கேட்பாரு. அவர் தான் அந்த குரூப்ல திருமணமானவரா இருந்தார். ஒருவேளை அவரு கேட்டிருப்பார் நினைக்கிறேன். என்ன சொல்றாங்க பாருங்க, மனைவியை பற்றி புருஷனுடைய காரியம் இப்படி இருந்தா, அதாவது டிவோர்ஸே பண்ணக்கூடாதுன்னு சொன்னா எப்படி ஆண்டவரே, இதெல்லாம் பாசிபிளா? சுத்திக்கிறவங்கலாம் டிவோர்ஸ் பண்றான், எங்களை பார்த்து டிவோர்ஸ் பண்ண வேணானா, இதெல்லாம் என்னது இது வில்லங்கத்தனமா இருக்குது உங்களுடைய போதனை அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க பாருங்க. ஆண்டவர் அதுக்கு ரொம்ப அழகா ஒரு பதில் சொல்றாரு. என்ன? வரம் பெற்றவர்களே தவிர, 11ஆம் வசனம், வரம் பெற்றவர்களே தவிர மற்றவர்கள் இந்த வசனத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அது என்ன வரம் பெற்றவர்கள்? அதாவது தேவன் திருமணத்தை விவாகரத்துக்காக உண்டாக்கல, சாவர வரைக்கும் 2 பேரும் ஒன்னா இருக்கணும் தான் உண்டாக்குகிறாரு. அதை புரிந்து கொண்டவர்கள், அதை விளங்கி கொண்டவர்கள், those who understand that, அவங்களாலதான் நான் சொல்றதை ஏற்றுக்கொள்ள முடியுமே தவிர, கல்யாணம் பண்ணலாம் வேணா பிடிக்கலன்னா சாம்பார் சரியில்லை ரசம் சரியில்லைன்னு தள்ளிட்டு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறவங்கலாம் அது புரியாது அப்படின்றாரு. அப்புறம் சொல்றாரு, வரம் பெற்றவர்களே தவிர மற்றவர்கள் இந்த வசனத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். வரம் பெற்றவர்களுக்கு தான் இதை விளங்கிக் கொள்ள முடியும், வரம் பெற்றவர்கள் தான் இப்படி வாழ முடியும். திருமண வாழ்க்கையா இருந்தாலும் சரி, தனித்து வாழ்கிற வாழ்க்கையா இருந்தாலும் சரி, வரம் பெற்றவர்கள் தான் அதை புரிந்து கொண்டு வாழ முடியும் என்று சொல்லிட்டு இன்னொரு முக்கியமான காரியத்தை சொல்றாரு பாருங்க. 12ஆம் வசனத்துல, தாயின் வயிற்றிலிருந்து அன்னகர்களாய் பிறந்தவர்களும் உண்டு, மனுஷர்களால் அன்னகர்கள் ஆக்கப்பட்டவர்களும் உண்டு, பரலோக ராஜ்யத்து நிமித்தம் தங்களை அன்னகர்கள் ஆக்கி கொண்டவர்களும் உண்டு, இதை ஏற்றுக்கொள்ள வல்லவன் ஏற்றுக்கொள்ள கடவன் என்றார். எங்கேயோ ஆரம்பிச்சு எங்கேயோ வர மாதிரி இருக்கு பாருங்க. பரிசேயர் ஒரு கேள்வி கேட்கிறாங்க, அதுக்கு இயேசு பதில் சொல்றார். அவர் கொடுத்த பதில் சீஷர்களுக்கு சரியா விளங்காதனால அவங்க போய் மேலும் ஒரு கேள்வி கேட்கறாங்க, இதை எங்களுக்கு விளக்கி சொல்லுங்கன்னு. அப்போ இயேசு கொடுக்கிற விளக்கம் அவங்களுக்கு எப்படி இருக்குன்னா, ஐயோ கல்யாணமே பண்ணாம இருந்துடலாம் போலியே அப்படின்ற மாதிரி இருக்கு பாருங்க. அதெல்லாம் பதில் சொல்லும் போதுதான் இயேசுங்க என்ன சொல்றாரு, தாயின் வயிற்றிலிருந்து அன்னகர்களாய் பிறந்தவர்கள் அப்படின்னு சொன்னா, சில நேரங்களில் பாருங்க, சில ஆண்கள் பிறக்கும் போதே they do not have fully functioning sexual organs, முழுமையாக செயல்படக்கூடிய செக்ஷுவல் ஆர்கன் இல்லாதனால அவங்களாம் தாயின் வயிற்றிலிருந்து பிறக்கும் போதே அன்னகர்களாய் பிறக்கிறார்கள். இன்னொரு கேட்டகரி இருக்கு அப்படின்றாரு. அது என்னன்னா, மனுஷர்களால் அன்னகர்கள் ஆக்கப்பட்டவர்கள். இவங்க யாருன்னு சொன்னா, அந்த காலத்துல ராஜாக்களுக்கு நிறைய மனைவிகள் இருப்பாங்க இல்லையா, மனைவிகள் வசிக்கிறதுக்கு ஒரு தனி இடமே இருக்கும். அதுக்கு யார் இன்சார்ஜ்? பெண்கள் அல்ல, பெண்களும் இருப்பாங்க, ஆனா மெயின் இன்சார்ஜ் யாருன்னா ஆண்கள் தான். இந்த ஆண்கள்லாம் யாருன்னு சொன்னா அன்னகர்கள் ஆக்கப்பட்டவர்கள், யூனக்ஸ். அவங்களாம் பாருங்க, நல்லா இருக்க ஆண்களை பிடிச்சி அன்னகர்கள் ஆக்கிடுவாங்க. அதாவது பெண்கள் கூட எந்த விதமான தொடர்பும் அவங்களால கொள்ளக்கூடாது என்பதற்காக அவர்களை அன்னகர்களாக்கி இந்த மனைவிமார்கள் இருக்கிற இடத்துக்கு அவங்கள இன்சார்ஜா வைப்பாங்க. பல காரணங்களுக்காக அன்னகர்கள் ஆக்குவாங்க. இப்ப தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோலாம் பாக்குறோம் இல்லையா, அவங்களாம் அன்னகர்கள் ஆக்கப்பட்டவங்க பாருங்க. இன்னொரு நாட்டில இருந்து சிறைப்பிடிக்கப்பட்டு கொண்டு வரப்பட்டாங்க. இந்த நாட்டுல உயர் பதவியில இருந்தாலும் அவங்க கல்யாணம் பண்ணி குடும்பம் புள்ள குட்டின்னு ஒன்னும் பண்ண முடியாது. ஏன்னா அவங்கள அன்னகர்கள் ஆக்கி விட்டார்கள். இப்படிதான் பண்ணுவாங்க பாருங்க. அப்போ மனுஷரால் அன்னகர்கள் ஆக்கப்பட்டவர்களும் உண்டு அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. 3வது ஒரு கேட்டகரி சொல்றாரு. என்னன்னு சொன்னா, இவங்க தேவனுடைய ராஜ்யத்து நிமித்தம் தங்களே அன்னகர்கள் ஆக்கி கொண்டவர்கள். people who have made themselves eunuchs for the kingdom of heaven's sake. அப்போஸ்தலனாகிய பவுல் எல்லாம் பாருங்க, தேவனுடைய ராஜ்யத்து நிமித்தம் திருமணம் செய்து கொள்ளாமலே வாழ்ந்துட்டார் பாருங்க. அவருக்கு இயேசுதான் எல்லாம். அதான் சொல்றாரு, கிறிஸ்து எனக்கு ஜீவன். கிறிஸ்து எனக்கு ஜீவன் என்ன அர்த்தம்? அவர்தான் என் மூச்சே, என் சுவாச காற்றே அவர் தான். அவரை பற்றி உலகமெல்லாம் சொல்லணும், அதுதான் என்னுடைய தலையாய கடமை.
இந்த நேரத்தில் நாம் போய் கல்யாணம் பண்ணிட்டு மனைவி புள்ள குட்டிங்கெல்லாம் இருந்துனுக்க முடியாது, போற இடத்துக்கெல்லாம் எல்லாரும் இழுத்துன்னு போக முடியாது. ஆகவே நான் தனித்து வாழ்ந்து தேவனுடைய ஊழியத்தை செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு பரலோக ராஜ்யத்து நிமித்தம் தன்னை அன்னகனாக்கி கொண்டார் பாருங்க. அவர் விரும்பி இருந்தா ஃப்ரீயா கல்யாணம் பண்ணியிருக்கலாம். இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்க, அவர் திருமணம் ஆனவர் தான், ஆனா மனைவி இறந்துட்டாங்க, அதன் பிறகு மறுபடியும் அவர் திருமணம் பண்ணிக்கல அப்படின்றாங்க பாருங்க. நமக்கு தெரியாது. ஆனா என்னன்னா, பவுல் திருமணம் ஆகாமலே இருந்தார். வேதத்துல அதை பற்றி ஒன்னும் சொல்லப்படல பாருங்க. திருமணம் ஆகாதவர் போலதான் வேதம் அவரை சித்தரிக்கிறது. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, பவுலை போன்ற ஆட்களும் இருக்காங்க. சாது சுந்தர் சிங் எடுத்துங்க, அவரும் அப்படிதான் வாழ்ந்தார். உங்களுக்கு தெரியும் இல்லையா, இந்தியாவினுடைய மிஷனரி, அன்பின் அப்போஸ்தலன் சாது சுந்தர் சிங், அவர் திருமணமே செய்து கொள்ளல பாருங்க. இது போல நிறைய பேர் இருக்காங்க. ஆனா எல்லாரும் கிடையாது பாருங்க. நிறைய பேர் இருக்காங்க, பரலோக ராஜ்யத்து நிமித்தம் தங்களை அன்னகர்களாக்கி கொண்டார்கள். அதாவது பரலோக ராஜ்யத்து நிமித்தம் எனக்கு திருமணமே வேண்டாம் என்று வாழ்ந்தவர்கள். அப்போ ஆண்டவராகிய இயேசு இந்த காரியங்கள் எல்லாம் தெளிவா போதிக்கிறார் பாருங்க. சீஷர்கள் பயப்படுறாங்க திருமணம் செய்து கொள்ள. ஆண்டவர் அவங்களுக்கு விளக்கி சொல்றாருப்பா. பிறக்கும் போதே சிலர் அப்படி இருக்கிறாங்க, சிலர் மனுஷரால அப்படி ஆக்கப்படுறாங்க. தேவனுடைய ராஜ்யத்து நிமித்தம் சிலர் தங்களை திருமணமே வேண்டாம்னு சொல்லிட்டு தனித்து வாழுகிறார்கள். ஆக அதை பற்றி ஒரி பண்ணாதீங்க. நீங்கள் வரம் பெற்றிருந்தால் தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏன்னா தேவன் ஆதியில மனுஷனை உண்டாக்கின போது அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார், திருமணத்துக்காக உண்டாக்கினார். ஆனா அன்பார்ச்சுனேட்லி சில பேர் பிறக்கும் போதே திருமணம் செய்து கொள்ள முடியாத நிலைமையில பிறக்கிறாங்க. சில பேர் மனுஷரால் அப்படி ஆக்கப்படுறாங்க, சில பேர் தேவனுடைய ராஜ்யத்து நிமித்தம் தங்களை அப்படி ஆக்கி கொள்ளுகிறார்கள். ஆகவே இதை பற்றி நீங்க ஒரி பண்ண வேண்டாம். வரம் பெற்றிருந்தால் இதை புரிந்து கொள்வீர்கள், வரம் பெற்றிருந்தால் அதற்கேற்றபடி வாழ்வீர்கள் என்று சொல்லுகிறார். நம்ம பாருங்க, கிறிஸ்டியன் லைஃப் என்பது ஒரு ஃப்ரீடமும் லிபர்ட்டியும் நிறைந்த ஒரு வாழ்க்கை. திருமணத்துக்காக தான் உண்டாக்கப்பட்டு இருக்கிறோம். ஆனா அதே நேரத்துல தேவனுடைய ராஜ்யத்து நிமித்தம் எனக்கு திருமணம் வேண்டாம், மற்ற காரியங்கள் நிமித்தம் கிடையாது பாருங்க. ஐயோ எல்லாருமே சண்டை போட்டுக்கிட்டு குடிமை பிடிச்சின்னு அடிச்சுக்கின்னு இப்படி எல்லாம் இருக்கிறாங்க, வேண்டாம் கல்யாணமே வேண்டாம், அதனால கிடையாது. தேவனுடைய ராஜ்யத்து நிமித்தம் நான் இயேசுவுக்காக இப்படி வாழப்போகிறேன், ஊழியத்து நிமித்தம் நான் இப்படி வாழப்போகிறேன் என்று விரும்புகிறவர்கள் அப்படி வாழலாம். அதற்காக திருமணமே வேண்டாம் என்று இருக்கிறார்கள் என்று ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார். அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இந்த பைபிள் அப்போஸ்தலனாகிய பவுல் தான். வேறு சிலரும் இருக்காங்க, ஆனா நமக்கு ரொம்ப தெளிவாக இல்லை. சரி, முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான காரியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 10-11 வாசிக்கலாமா? 1 Corinthians chapter 7 verses 10 and 11. 1 கொரிந்தியர் 7:10-11. விவாகம் பண்ணி கொண்டவர்களுக்கு நான் அல்ல, கர்த்தரே கட்டளையிடுகிறதாவது, மனைவியானவள் தன் புருஷனை விட்டு பிரிந்து போக கூடாது. பிரிந்து போனால் அவள் விவாகம் இல்லாதிருக்க கடவள், அல்லது புருஷனோட ஒப்புரவாக கடவள். புருஷனும் தன் மனைவியை தள்ளிவிடக் கூடாது. தேங்க்யூ சிஸ்டர். இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் புதிய ஏற்பாட்டுல புறஜாதி விசுவாசிகளுக்கு, புறஜாதிகளிலிருந்து ரட்சிக்கப்பட்டு வந்த மக்களுக்கு திருமணத்தை குறித்து, விவாகரத்தை குறித்து ரொம்ப தெளிவா எழுதுறாரு பாருங்க. கொரிந்து விசுவாசிகளுக்கு எழுதும்போது சொல்றாரு, விவாகம் பண்ணி கொண்டவர்களுக்கு, ஏற்கனவே கல்யாணம் ஆனவங்களுக்கு நான் சொல்லல, கர்த்தரே சொல்லுகிறார், கர்த்தரே கட்டளையிடுகிறார். என்ன கட்டளையிடுகிறார்? மனைவியானவள் தன் புருஷனை விட்டு பிரிந்து போகக்கூடாது. அதே போல புருஷனும் தன் மனைவியை விட்டு பிரிந்து போகக்கூடாது. வழக்கமா புருஷன்காரங்க பிரிந்து போக மாட்டாங்க பாருங்க, மனைவி தானே எங்க அம்மா வீட்டுக்கு போறேன்னு போவாங்க. ஒருவேளை பவுல் அதனாலதான் அப்படி சொல்றாருன்னு தெரியல. மனைவியானவள் தன் புருஷனை விட்டு பிரிந்து போகக்கூடாது. சரி, போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பிரிந்து போனால் அப்படின்னு சொல்றாரு பாருங்க. ஒருவேளை நீ செப்பரேட் ஆயிட்டு போயிட்டீன்னா, சிலர் இந்த பிரிந்து போனால் என்பதை டிவோர்ஸை குறிக்கிறது அப்படின்றாங்க. ஆனா அது டிவோர்ஸை குறிக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா அடுத்து என்ன சொல்றாரு? பிரிந்து போனால் அவள் விவாகம் இல்லாத இருக்க கடவுள், அல்லது புருஷனோடு ஒப்புரவாக கடவுள். டிவோர்ஸ் ஆனவ எப்படி புருஷனோடு ஒப்புரவாக முடியும்? ஆகவே இஸ் டாக்கிங் அபவுட் செப்பரேஷன். புருஷனை விட்டு பிரியாத அப்படின்னு சொல்றாரு, செப்பரேட்டா போகாதன்றாரு. ஒருவேளை செப்பரேட்டா போனீங்கன்னா கல்யாணம் பண்ணாத அப்படின்றாரு. அவள் விவாகம் இல்லாத இருக்க கடவுள். அல்லது you either live separately or come back to the husband. புருஷனோடு கூட ஒப்புரவாக கடவுள் என்று சொல்லுகிறார் பாருங்க. இந்த மீன் டைம்ல கணவன் வேற கால்குலேஷன் எல்லாம் போடக்கூடாது. மனைவி அம்மா வீட்டுக்கு போயிட்டு 6 மாசம் ஆயிடுச்சு, 1 வருஷம் ஆயிடுச்சு, அவ இனி திரும்ப வருவாளா வரமாட்டாளா என்னன்னு தெரியலையே,
சரி நாம அடுத்து எதனா செட்டப் பண்ண ஆரம்பிக்கலாமா அப்படின்னு அவன் யோசிக்க கூடாது. வேதம் அதை பற்றி ரொம்ப தெளிவா சொல்லுது பாருங்க. புருஷனும் தன் மனைவியை தள்ளிவிடக் கூடாது. வழங்குதான சொல்ற காரியங்கள். ஏன் இது முக்கியம்னா, உலக ஸ்டாண்டர்ட் வேற, பிப்ளிக்கல் ஸ்டாண்டர்ட் வேற. இந்த உலகம் ஒரு விதமாய் வாழும்படி நம்மை உந்தி தள்ளுகிறது. நம்முடைய ஆண்டவர் வேறு விதமாய் வாழும்படி நம்மை உந்தி தள்ளுகிறார். திருமணத்துல பிரச்சனையே கிடையாதுன்னு கிடையாது பாருங்க. ஏராளமான பிரச்சனைகள் திருமணத்துல இருக்கு. ஆனா என்ன இருந்தாலும் ஒருவேளை ரொம்ப பெரிய பிரச்சனையாச்சுன்னா வேதம் ஒரு சின்ன ஒரு பெர்மிஷன் கொடுக்குது. என்னன்னா, கொஞ்ச காலம் கொஞ்சம் செப்பரேட்டா இருங்க, கொஞ்சம் விலகி இருங்க. அங்கேயே இருந்து அடிச்சு பிடிச்சிட்டு ஒவ்வொரு நாளும் பார்க்கும் போதெல்லாம் சண்டை போட்டுக்கிட்டு திட்டிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் கொஞ்ச நாள் பிரிஞ்சிருங்க அப்படின்னு ஒரு சின்ன பெர்மிஷன் கொடுக்குது பாருங்க. எதுக்காக பிரிஞ்சிருங்க? ஏன்னா பிரிந்து இருக்கிற அந்த சமயத்துல ஒப்புரவாதற்கு என்ன செய்யணுமோ அதை நீங்க செய்யலாம். ஒருவருடைய பாவங்களை ஒருவருக்கு ஒருவர் மன்னிக்கலாம். கணவன் செய்த தப்ப நீங்க மன்னிக்கலாம், மனைவி செஞ்ச தப்ப கணவன் மன்னிக்கலாம். அவங்க ஒப்புரவாவதற்கு சான்ஸ் உண்டு. அதெல்லாம் நடக்கலாம் பாருங்க. ஆகவே கொஞ்சம் பிரிந்திருங்கள் என்று வேதம் அதை பெர்மிட் பண்ணுகிறது. அதை பெர்மிட் பண்ணிட்டு தான் வேதம் சொல்லுது, புருஷனே அதுக்குள்ள கணக்கு போட்டுன்னு இருக்காத, இவ்வளவு ஒரேடியா நம்ம தள்ளிட்டு நம்ம வேற கல்யாணம் பண்ணிடலாமான்னு புருஷன் தன் மனைவிய தள்ளி விடவே கூடாது. சொல்ல காரியம் விளங்குது இல்ல? ஆமென். ரொம்ப முக்கியமான போதனை பாருங்க. ஏன்னா அந்த செப்பரேஷன் should eventually lead to forgiveness and reconciliation. ஒருவேளை if there is no place for forgiveness or reconciliation, வேதம் என்ன சொல்கிறது? Let them continue to live a separated life without going for divorce. அவர்கள் பிரிந்து வாழட்டும், அவர்கள் விவாகரத்துக்கு போக வேண்டாம். ஏன்னா ஒருவேளை 1 வருஷம் 2 வருஷம் 5 வருஷம் போயிட்டு மறுபடியும் கூடி வாழ வேண்டும் என்று அவங்க விரும்பினா, மனம் மாறினா, ஆகவேதான் வேதம் சொல்லுது விவாகரத்து பண்ணாதீங்கன்னு. அந்த கோபத்துல ஏதோ ஒன்று பண்ணிடுறாங்க, ஒரு முடிவு எடுத்துடுறாங்க. வேணவே வேணாம், இந்த ஆளே வேண்டாம், இந்த மனைவி எனக்கு வேண்டாம்னு கோபத்துல முடிவு எடுக்கிறாங்க பாருங்க. ஆகவேதான் வேதம் சொல்லுது கோபத்துல முடிவு எடுக்காதீங்க, பிரிஞ்சிருங்க. ஒப்புரவாகுதலுக்கு ஒரு சான்ஸ் உங்களுக்கு உண்டாகும், மறுபடியும் கூடி வாழலாம். ஏன் அது முக்கியம்னு சொன்னா, கர்த்தர் சொல்றாரு தள்ளி விடுதலை நான் வெறுக்கிறேன். ஒரே ரீசன், காட்ஸ் ஸ்டாண்டர்ட். அது என்ன? தள்ளி விடுதலை நான் வெறுக்கிறேன். அது கர்த்தர் விரும்புறதே கிடையாது பாருங்க. ஏன் அதை தள்ளி விடுதலை வெறுக்கிறார்? வேதத்துல 2 முக்கியமான பகுதிகள் இருக்கு. அதை நம்ம படிக்க போறோம். வார வாரம் நம்ம அதை படிப்போம். அது ரொம்ப முக்கியம். ஏன் கர்த்தர் தள்ளி விடுதலை வெறுக்கிறார் என்பதை நம்ம அறிந்து கொள்ளும் போது நாமும் கூட அந்த காரியத்தை வெறுக்க ஆரம்பிப்போம் பாருங்க. 1000 தவறுகள் இருக்கலாம், ஆனாலும் நாம ஒருவருக்கு ஒருவர் மன்னித்து, கிறிஸ்து நமக்கு மன்னித்தது போல ஒருவருக்கு ஒருவர் மன்னித்து நம்ம இணக்கத்தோடு கூட வாழும்போது உலகம் நம்முடைய ஸ்டாண்டர்டை பார்த்து இப்படிதான் வாழ வேண்டும் என்பதை உலகம் கற்றுக்கொள்ள வேண்டும். உலகத்தை பார்த்து நம்ம எல்லாத்தையும் கத்துக்கிட்டு அது மாதிரியே வாழ்ந்துட கூடாது பாருங்க. நம்மை பார்த்து உலகம் கற்றுக்கொள்ள வேண்டும். வெறும் திருமணத்துல மட்டும் அல்ல பாருங்க. சம்பாதிக்கிறது, எப்படி சம்பாதிக்கிறது? அவன் திருடுறான், கொள்ளடிக்கிறான், என்னென்னமோ பண்றான். ஆனா நாம வேற விதமா வாழ்றோம். நேர்மையா இருக்கிறோம், உண்மையா உழைக்கிறோம், கஷ்டப்பட்டு உழைக்கிறோம், சம்பாதிக்கிறோம். அவன் செலவழிக்கிறான். சம்பாதிச்சது எப்படி செலவழிக்கிறான்? 5 நாள் சின்சியரா வேலை செய்யறான், 6வது நாள் 7வது நாள் இந்த மாட்டை அவுத்து விட்ட மாதிரி போயிட்டு அதெல்லாம் குடிச்சு வெறிச்சு இப்படிதான் இருக்கிறாங்க பாருங்க. கேட்டா என்ன சொல்றாங்க? 5 நாள், ஐயோ ப்ரோ எங்களால் தாங்க முடியல ப்ரோ, 5 days கஷ்டப்பட்டு உழைக்கிறோம், 2 days எங்க இஷ்டம் தான், 2 days எங்க இஷ்டம் தான், நாங்க தலைவிரிச்சு ஆடுவோன்றாங்க பாருங்க. குடி வெறியில அந்த 2 நாட்கள் தன்னுடைய பணத்தை எல்லாம் செலவழிக்கிறாங்க. ஆனா வேதம் அதிலும் நமக்கு கற்றுத் தருகிறது, ஒரு ஸ்டாண்டர்டை கொடுக்குது பாருங்க. நாம பணத்தை செலவழிக்கும் போது, சம்பாதிக்கும் போதும் கர்த்தருக்கு பயந்து சம்பாதிக்கிறோம், அதை செலவழிக்கும் போதும் கர்த்தருக்கு பயந்து செலவழிக்கிறோம். அப்படிதான் வேதம் நமக்கு கற்று தருகிறது. நீங்க எதை செஞ்சாலும் சரி, புசித்தாலும் குடித்தாலும் என்ன பண்ணாலும் சரி, நீங்க கர்த்தருக்கு பயந்து செய்யுங்க, கர்த்தருக்கு மகிமையா செய்யுங்க. உலகம் அதை பார்க்கட்டும், நம்மை பார்த்து இந்த வாழ்க்கை எப்படி வாழ்வது என்பதை உலகம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். அதுக்காக தான் கர்த்தர் நம்ம வச்சிருக்கா பாருங்க. பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேல் ஜனங்க இருந்தாங்க. எதுக்காக? உலகம் இவர்களை பார்த்து ஒன்றான மெய்தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. ஆனா அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா?
ஊர்ல இருக்க அத்தனை தெய்வத்தையும் கொண்டு வந்து தங்க ஊர்ல வச்சுக்கிட்டாங்க. இன்னைக்கு கர்த்தர் அதே போல நம்மள வச்சிருக்காரு பாருங்க. ஒன்றான மெய்தேவனாக இயேசுவை இந்த உலகம் அறிந்து கொள்ள வேண்டும். எப்படி அறிந்து கொள்ளும்? நிறைய பேர் சொல்றாங்க, இயேசுவை பற்றி போய் சொல்லுங்க, ஊரெல்லாம் சொல்லுங்க. நல்லதுதான், ஊரெல்லாம் சொல்லலாம். ஆனா நம்முடைய வாழ்க்கை சரியில்லைன்னா யாரு கேட்பா? நாம ஏழ்மையிலும் தரித்திரத்திலும் வேசித்தனத்திலும் பொய்யிலும் புரட்டிலும் வாழ்ந்து கொண்டு இயேசு நல்லவர்னா யாரு கேட்பா? அந்த இயேசு முதல்ல உன்னை மாத்துட்டோம்பா, உன்னை வாழ வைக்கிட்டோம்பா, அப்புறம் என்கிட்ட வா அப்படின்னு சொல்லுவான். இன்னைக்கு இந்தியாவில தான் நடக்குது பாருங்க. இயேசு உன்னை நல்லா வைக்கிட்டோம், அப்புறம் என்கிட்ட வான்றான். ஆகவேதான் அருமையானவர்களே, கிறிஸ்தவ விசுவாசிகள் எல்லாருமே நல்லா இருக்கணும். நல்லா இருக்கணும். ஸ்பிரிச்சுவலா, மென்டலா, பிசிக்கலா, பினான்சியலா, இமோஷனலா, அவங்க ஃபேமிலி லைஃப்ல எல்லாத்துலயுமே நல்லா இருக்கணும் பாருங்க. ஏன் நல்லா இருக்கணும்? ஏன்னா அப்பதான் இயேசுவின் நாமம் மகிமைப்படுகிறது, அதிகமாய் மகிமைப்படுகிறது. நீங்க போய் வாய்க்கிழி இயேசுவை பற்றி பேசலாம் பாருங்க. ஆனா வாழ்ந்து காட்டும் போது அதை விட ஒரு சரியான எடுத்துக்காட்டு சாட்சி இருக்கவே முடியாது. ஆமென். ஆகவேதான் இந்த சத்தியங்களை வரப்போகிற நாட்களில் தொடர்ந்து நம்ம படிக்க போகிறோம். இன்றைக்கு படித்த காரியங்கள் உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஆமென்.